ஹலோ கைஸ், டுடே விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார்டனிங் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். மார்னிங் வந்து இட்லி சட்னி, அப்புறம் மதியத்துக்கு காய்கறி குழம்பு, ரைஸு, அப்புறம் இதெல்லாமே பண்ணிட்டேன். லேட்டாக தான் எழுந்துச்சு, அதனால் இன்றைக்கி கோலம் போடலை. சமையல் மட்டும் முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு டைம். இப்போது டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு துணி ஊற வச்சுட்டேன். பொங்கலுக்கு அடுத்த 2 நாள் இருந்தது துவச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரமும் இருக்குது கழுவணும். அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு பக்கா 100 ரூபான்ட்டு பொரியலில் வந்தது, அது வாங்கியாச்சு. அப்புறம் சித்தியோட தோட்டத்துக்கு போயாச்சு. இடையில நான் சாப்பிட்டுட்டேன், ஹஸ்பண்டே அமுச்சு வச்சாச்சு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மழை டைமில் நிறைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த 2 வயலில் மட்டும் அதிகமாக முளைச்சிருச்சு. இதுலேருந்து அதனால் அது வெட்டுறதுக்கு வந்திருக்கோம். வெட்டிட்டு ஃபுல்லாக இதில் கடலை அது மாதிரி பயிர் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான். ஸோ 2 பேரும் ஓடிட்டு திரியிறாங்க, வீடியோவில் காமிச்சிடாத அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுதான் சித்தியோட ஃபுல் வயல். இங்கேருந்து தான் ஹெர்ப்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் நல்லா கிட்டத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஷோ ஆகுது. எனக்கு இந்த மாதிரி குட்டி பூக்களை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக இருக்கும்ல, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளார்ஸை பக்கத்தில் கண்ணு பக்கத்தில் எடுத்து வச்சு பார்ப்பேன். ஸோ அதனால் அது அப்படியே வீடியோவாக கிளிக் பண்ணேன். இந்த செடியெலாம் தொட்டாச்சினிங்கி செடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தும்பை எல்லாருக்குமே தெரியும். இதை விடையுமே ரொம்ப மைன்யூட்டாக இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ அதை தான் வீடியோ எடுத்தேன். சில ஃப்ளார்ஸ் ஒன்று ஒன்று ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். அந்த முன்னாடி அந்த மலர்ந்து கும்பிடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எடுத்து அவங்க 2 பேர்ட்டுமே காமிச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வயல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஒரு மரத்து நிழல்ல அப்படியே படுத்துட்டேன். படுத்து வியூவை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். கரும்பும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினேன். அப்புறம் எழுந்திரிச்சேன், திரும்ப கரும்பு சாப்பிட்டேன். 2 பேரும் நிற்காங்களான்னு பார்த்தேன், திரும்ப படுத்தேன். அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செடியெலாம் ரொம்ப வாட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பனி பெய்யுது, வெயில் அடிக்க க்ளவுடியாக இருக்குது. பட் செடிக்கு தேவையான அந்த தண்ணி இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செடியாக நேற்று பாய்ச்சேன். இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செடியாக அப்படியே பாய்ச்சிட்ருக்கேன். தண்ணி ஃபுல்லாக பாய்க்கிறோம். கனகாம்பரம் பாருங்கள், நல்லா பூத்துருக்கு. இடையில ஒரு ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உங்கள் ப்ராடக்ட்டு ட்ரை பண்ணணும் போல் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. நான் எப்போவுமே ப்ராடக்ட்டு பிடிச்சிருக்குன்னா அது என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பேன். அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதில் அவங்க நான் ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுற அந்த விதமும், நேச்சுரலாக ரெடி பண்ணுற அந்த விதமும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ நம்ம தென்னை மரத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த 2க்குமே நேற்றுக்கு அந்த சைடில் இருக்க செடிக்கெலாம் வச்சாச்சு, தண்ணி பாய்ச்சாச்சு. இன்றைக்கி இந்த சைடு 2த்துக்கும் போட்டு விட்டுலாம். அப்புறம் இந்த மரம், இதுக்கும் தண்ணி போட்டு விட்டுறணும். தக்காளி செடி. ஸோ இதை அப்படியே பிடிங்கிடலாம். வீட்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. ஸோ இதையும் 2மே நம்ம கார்டனில் போய் ஊனி வச்சிடலான்ட்டு. இதையும் இங்கே ஊனியாச்சு. ஸோ இது மஞ்சள் கனகாம்பரம். நான் ஸ்கூல் டேஸ்லலாம் இது தான் ஸ்கூலுக்கே வச்சுட்டு போவேன். இது டிசம்பர் கனகான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே மோட்டர் போட்டு விட்டேன். தண்ணி எப்படி சல்லுன்னு வருப்பாங்க, அது ஹாப்பியாக இருந்தது. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. இன்னும் வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணி வராது, ரொம்ப விட்டு விட்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா குளிர தண்ணி பாய்ச்சேன்.
இந்த தென்னை மரம் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதாவது முத்தம் தொளிக்கும் போது, இல்லை நான் ஆலோவேரா ஜெல் கலெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லலாம் இந்த தென்னை மரத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது நான் சீமார் ரெடி பண்ணுறதுக்கு கூட இந்த தென்னை மரத்துலேருந்து தான் ஒரு இது வெட்டினேன். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் குப்பையாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நான் கிச்சன் வேஸ்ட்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கணுன்னே சட்டு சட்டுன்னு வந்து இதிலே போட்டுருவேன்னா அது கொஞ்சம் மக்கிட்டு உரமாக தான் இருக்கும். பட் அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். அதில் வந்து சுரைக்காய் செடியெல்லாம் இருந்ததில்ல, அதையுமே வந்து காஞ்சிருச்சு. அதில் இந்த ஒரு காய் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அது எப்படியோ பட்டுருச்சு. ஸோ அதனால் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி அதில் ஃபுல்லாக பாய்க்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்ருக்கேன். அப்படியே அந்த தண்ணியிலே விளாண்டுட்ருக்கேன். என்னோடய வீட்டில் வந்து வயல் உண்டு. ஸோ அங்கே தண்ணி பாய்க்கிற ஞாபகம், அங்கே இப்படி டியூப்பில் இல்லை கால்வாய் போட்டு பாய்ப்போம், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறம் வந்து இந்த தென்னை மரத்தை சுற்றி கொஞ்சம் மிளகா விதை அப்புறம் ஜீரகம் அதெல்லாம் போடலான்ட்டு பிளானில் இருக்கேன். அது வீடியோ கண்டினியூ ஆகும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5.5 பெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க. வத்தல், கொத்தமல்லி, வறுக்காத கொத்தமல்லி, இதில் எதுவுமே வறுக்காதது, சோம்பு, பெருஞ்சீரகம், சீரகம், சின்ன ஜீரகம், எள், கொஞ்சம் மிளகு, வெந்தயம், அப்புறம் ஏலக்காய், 3 ஏலக்காய், சோம்பு. இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா வறுத்து, எந்த குழம்பும் வைக்க போகிறதில்ல. இதை வறுக்காமல் நான் வந்து கார்டனிங் பண்ண போகிறேன் இந்த இடத்துல, இந்த தென்னை மரத்தை சுற்றி. ஸோ இதோட க்ரோ எப்படி இருக்குது, எது எது எப்படி வளருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பழைய 3 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி செடி வச்சது தான். இந்த 3 கண்டெய்னர்லேயும் ஒரு இதில் வந்து கொத்தமல்லியும், இன்னொரு இதில் வெந்தயம், மற்றதெல்லாம் கீழே விதைச்சி விட்டலான்ட்டு, இன்னொரு இதில் ஜீரகம், மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த டப்பாவுக்கு கீழே வந்து ஹோல் போட்டு வச்சுக்கலாம். ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இந்த 2 டப்பாவும் எடுத்திருக்கேன். 2 டப்பாலையும் இந்த மாதிரி ஒரு ஹோல், கரெக்டாக ஹோல் மாதிரி போடல, சும்மா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, தண்ணி இதில் வந்து ஸ்டோர் ஆகாமல் கீழே ஃபில்டர் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இந்த இதுலேயுமே இந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கீரல்கள் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மண் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியத்துக்கெலாம் களிமண், செம்மண் போட்டால் நல்லா வரும். நான் வந்து சரளை மண் சொல்லுவாங்கல்ல, மணல் மாதிரி, மண்ணை நிரப்பியாச்சு. இந்த 2லேயும் ஹோல் போட்டிருக்கோம், இதில் ஹோல் போடலை. இதில் வந்து பாதியாக பிரித்து நம்ம ஒரு சைடு ஏலக்காவும் இன்னொரு சைடு மிளகும் போட்டு பார்க்க போகிறோம். க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து தரையில் ஊனி வச்சிடலாம். ஏன்னா வந்து ஏலக்காவும் மிளகு இந்த 2ஓட சீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணி கீழே போகாமல் அதிலே இருந்துச்சுன்னா அதில் ஊறி சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்துக்குமே கண்டெய்னராக போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே. ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, எப்படி இருக்குது தனியாக வச்சு பார்க்கும்போது அது அதே மாதிரி இது குட்டி பிளேஸ் தான். இந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்தோடனே நம்ம வாசல் தெளிக்கும் போது, கோலம் போடும்போது இந்த இடம் பார்ப்பேன். ஸோ அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு ஃபுல் ஃபீல் இருக்கும் அப்படின்றக்காக. ஸோ எப்படி பண்ணுறேன் நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வத்தல் 2ஆக பிச்சு உள்ளே இருக்க சீடு எடுக்க போகிறோம். ஏலக்காவே நல்லா பிச்சு அதுக்குள்ளே இருக்க சீடு எடுக்க போகிறோம். அப்புறம் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். கொத்தமல்லியை மட்டும் ஒரு 1க்கு 2 நல்லா இந்த மாதிரி கைட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், உடஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் எடுத்திருக்கேன். சீடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஜஸ்ட் போட்டுக்கோங்க, சீடை வந்து உள்ளே போடுறதுக்காண்டி. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து 2 உடைக்கலை. கொஞ்சம் 2 உடைச்சிருக்கேன், மீதியே அப்படியே போடுறேன். ஏன்னா எது நல்லா க்ரோ ஆகுது. ஏன்னா நான் வந்து கொத்தமல்லி வந்து நிறைய டைம் இந்த மாதிரி போட்டிருக்கேன், எனக்கு ஃபெயிலியரில் தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் அதுக்கு ரீசன் இருக்குது. வறுத்த கொத்தமல்லியை நான் போட்டுருவேன், அந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு இந்த சீடு வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கைட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க.
அழுத்திட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வேறு மண் இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. தெரிஞ்சது அப்படின்னா நல்லா அமுத்தி விட்டு மூடிடுங்க. மாதிரி திரும்பவும் மூடி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். சேம் வெந்தயமுமே அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு மண் போட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மண் போடலாம். இப்படியும் போடலாம், நம்மளோட விருப்பம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லா சீடையுமே வந்து 1 டே ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட முளைக்க வைக்கலாம். கிரைண்டரில் பாதியாக பிரிச்சுக்கிறேன். பாதியாக பிரிச்சுட்டு இப்படி ஒரு மொத்தமாக இப்படி தோண்டிக்கிறேன். சேம் இப்படி தோண்டிட்டு ஒரு சைடு மிளகு, இன்னொரு சைடு ஏலக்காய், போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வத்தல் எடுத்து வச்சிட்டேன். இதை எல்லாமே சும்மா அப்படியே இதில் வந்து விதைச்சி விட போகிறேன். ஃபஸ்ட்டு சோம்பு ஜீரகம்லாம் க்ரோ ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி க்ரோ ஆச்சு. பட் நான் கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதில் இப்படியே தான் போட்டிருக்கேன். அது நல்லா கீழே ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம வந்து மண் போடணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. என்ன பறவைகள் எதுவும் கொத்தி சாப்பிட்றக்கூடாது, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். எள்ளு எல்லாமே போட்டிருக்கேன். மிளகாயும் அப்படி தான் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம்ல. அதனால் கொஞ்சமாக இதுக்கு மேலே இந்த மாதிரி மண் போட்டு விட்டுக்கலாம். ஸோ இது நல்ல சீடு எல்லாமே முளைச்சிரும். ஒரு சில நல்ல குவாலிட்டி இல்லாத சீட்ஸ் வந்து முளைக்காது. ஸோ குவாலிட்டி இருக்க சீடு வந்து கீழே போயிடும். கொஞ்சம் எப்படி மண் போட்டுடலாம். தண்ணி வற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இதுவாயிரும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மண் போட்டு விட்டோம் அப்படின்னா அது சரியாயிரும். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது வந்து என்னது, கொத்தமல்லி, அப்புறம் வெந்தயம், ஏலக்காய், மிளகு, அப்புறம் ஓமம் இதில் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சீகக்காய் பிளான்ட்டு. நான் கேரே பண்ணாமல் விட்டுட்டேன். இலையெல்லாம் விழுந்துருச்சு. கொஞ்சம் சீடு இருக்குது, வச்சுருக்கேன். வரும் நம்புகிறேன், வரும். இங்கே வத்தல், சோம்பு, ஜீரகம், அப்புறமா எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து அந்த கார்டனிங் முடிச்சுட்டு அதை தொடர்ந்து வந்து மால்ட் ரெடி பண்ணலான்ட்டு, அதாவது பயிறு வகைகளும் வெஜிடபிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரே பவுடராக ரெடி பண்ணலான்ட்டு சூப்பராக வந்துச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. நான் தனி வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு கோதுமை தோசை, சட்னி, பொங்கல் குழம்பு இருந்து சாப்பிட்டேன். ஹலோ கைஸ், கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஆல் இன் ஒன் ஹேர் ஆயிலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ காமனாக ஹேர் அண்ட் ஸ்கேல்ஃபில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறது, ஸ்ப்ளிட் எண்ட் வர்றது, ஓவராக ஹேர் ஃபால் ஆகிறது, முடி உதிர்றது, உடையிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கிறது, குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஹேர் க்ரோத்தே இல்லாமல் இருக்கிறது, ஹேர் வந்து குறிப்பிட்ட க்ரோத்துக்கு அப்புறம் க்ரோத்தே ஆகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹேரோட கலர் நல்லா பிளாக் கலராக இல்லாமல் ரொம்ப டல் கலராக இருக்கிறது, சீக்கிரமாக ஒயிட் ஹேர் வர்றது,
ஹேர் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக சாஃப்டாக ஒரு பிளாக் கலர் லுக் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ போக்குறதுக்கு ஒரே ஒரு ஹேர் ஆயிலில் இந்த எல்லா இஷ்யூவுமே வந்து க்யூர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடாக இருக்கக்கூடிய ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு மேக் பண்ணுறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப் எந்த ஸ்கேல்ப் டைப் இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணணும். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தனியாக ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை ஹேரில் இருக்கக்கூடிய ஏதாவது இஷ்யூக்கு வந்து டானிக்கோ சீரமோ அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணணுன்ற கட்டாயமும் இல்லை, அவசியமும் இருக்காது. இந்த ஒரு ஆயிலே வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூமே க்யூர் பண்ணி ஹேர் வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் லாங்காக க்ரோத் ஆகிறதுக்கு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூமே வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குயிக்காக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.